வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இப்போ தான் லெவலில் முடிச்சுட்டு கடைக்கு போய்ட்டு வந்தேன். ஃபோனில் சுத்தமாக சார்ஜில் சொல்லிட்டு வீட்டில் சார்ஜ் போட்டு போயிருந்தேன். இல்லாட்டி இந்த ரேட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி மத்தியானம் நம்மளுக்கு லஞ்சு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி மத்தியானம் இது மட்டும்தான். இன்றைக்கி கோஸ் மட்டும்தான் மத்தியானம் சாப்பாடு. காலையில் குடமிளகா, ஒரு குடமிளகா 2 முட்டை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது 1/4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கூட 1/4 ஸ்பூன் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்ருவேன். ஒரு ரைஸ் எடுத்து ஒரு 25 நாள் கிட்ட ஆகிடுச்சு. 23 25 நாள் கிட்ட ரைஸ் சுத்தமாக எடுக்கிறதே இல்லை, டோட்டலாக விட்டாச்சு. ஸோ இடம் ஒரு 8.5 கிலோலேருந்து 9 கிலோ இடம் குறைஞ்சிருக்கேன். ரைஸ் எடுக்காமல் குறைஞ்சிட்டேன். ஆக்சுவலாக ரைஸால் தான் வெயிட் போடுதுன்னு நினைக்கிறேன் நான். அது பதிலாக காய்கறிலாம் சாப்பிட்றது. இன்றைக்கி இப்போ காலையில் குடமிளகாவும் முட்டையும், இப்போ மத்தியானம் கோஸும் சாப்பிட்ருவேன். நைட்டுக்கு இது செய்ய சொல்லியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொத்தவரங்காய், அது ஜீனோராம் பட்டுனுவாங்க எங்கள் பாசையில். ஜீனோராம் பட்டுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, இதை வாங்கி வேண்டிய ரேட் சொல்லட்டுங்களேன். ரீசனபிளாக தான் இருக்கும், சொல்கிறேன். ரேட் போட்டிருக்காங்க. முள்ளங்கி 1/2 கிலோ 25 ரூபா. இந்த பால் பாக்கெட் 25 ரூபா. குடமிளகா இந்த குடமிளகா 15 ரூபா. இது மாவு பாக்கெட் 1/2 கிலோ 20 ரூபா. இது 1/2 கிலோ மஞ்சள் பூசணி 25 ரூபா. கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபா, 2 கட்டு 20 ரூபா. கருவேப்பிலை ஃப்ரீ. கோஸ் 1 கிலோ 38 ரூபா போட்டிருக்காங்க. கொத்தவரங்காய் 1/2 கிலோ 27 ரூபா. வாங்கலாம்ல, ரீசனபிள் தான். இதெல்லாம் வாங்கி வந்துட்டேன். வேறு என்ன போட்டிருக்காங்க? முட்டை தனியாக வாங்கணும். ஒரு முட்டை 7 ரூபா நம்ம சென்னையில். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு டயட் எங்கள் மருமக சொல்லியிருக்காங்க. அது மாதம் டயட் எக் பொடி மாஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். காலைல தான் டிஃபன். இன்றைக்கி காலையில் ஆக்சுவலாக கோஸ் சாப்பிட்லாம் பார்த்தேன். மத்தியானம் கோஸ் சாப்பிட்லான்ட்டு நான். ஓகேங்களா? ரைட், செஞ்சிடலாமா? ஓகே, ஒரு குடமிளகா, 2 வெங்காயம், 2 முட்டை, ஒரு பச்சை மிளகாய். இன்றைக்கி மார்னிங் எனக்கு டிஃபன். இதை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த குட்டி குட்டியாக முதல்ல கட் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஓகே, குடமிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், 2 முட்டை அடித்து வச்சிட்டேன். உப்பு போட்டு அடித்து வச்சிட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் ஊற்றுற மட்டும் பாருங்கள். இவ்வளோதான். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வெங்காயம் அவ்வளோ கட் பண்ண வராது, பெருசாக கட் பண்ணலாம். நல்லா வதக்கலாம். குடமிளகா, ஒரு குடமிளகா ஃபுல்லாக போட்டேன். ஆக்சுவலாக இந்த குடமிளகா கூட பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்னு ஒரு இதில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். நல்லா ஃப்ரையாக இருக்கும். இது மருமகன் செஞ்சாங்க ஒரு 4-5 நாள் முன்னாடி. அவங்களும் பாடி ரெடியூஸ் வெயிட் கம்மி பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்தேன். ஸோ எங்கள் மருமகன் சொன்ன ஐடியாவில் இது பண்ணி காலையில் டிஃபன் முடிச்சிடலாம். நல்லா வதக்கட்டும். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. அது வெங்காயம் வதங்கிடும். இந்த குடமிளகா ஓரளவு வதங்கினா போதும். இதில் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு, ஒரு பிஞ்சு பிளேன் மிளகாத்தூள், ஒரு பிஞ்சு கரம் மசாலா. நீங்கள் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், ஆனால் எனக்கு மசாலா பிடிக்காது. ஸோ இங்கே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம்.
பெப்பர் கொஞ்சம் தூவிட்டேன். எண்ணெயில் பாருங்கள் இருக்கிற நேரத்தை போச்சுக்கோம். ஓகே, இப்போ நல்லா அடிச்சு இப்போ என்ன பண்ணலாம், 2 முட்டை. முட்டை இங்கே 7 ரூபா, உங்கள் ஊரில் எவ்வளோ? எனக்கு முட்டையில் வந்து நான் உப்பு போட்டுருக்கேன் முட்டை அடிக்கிறப்போ. ஓகே, நல்லா கலந்துட்டு வரேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் கேட்க போகிறேன். பெப்பர் தூவிட்டேன். பெப்பர் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா கலக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அது கொத்தமல்லியோட சாப்பிட வேண்டாம். ட்ரையாக இருக்குது பாருங்கள். என்ன எதுவுமே இல்லை. 4 ஸ்பூன் மேலே ஊற்றாதீங்க, டயட் இருக்கவங்க. நான்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணுவேன். இப்போ எண்ணெய் கை தொட்ட ரொம்ப லட்சம். அவ்வளோதாங்க. அவ்வளோதான், டயட் சிக்கன் ரெடி. எண்ணெய் தான் வாயில் வருது. அவ்வளோதாங்க, காலை டிஃபன் தான் நம்மளுக்கு. ஆக்சுவலாக வந்து முட்டை கம்மியாக இருக்கணும், இந்த குடமிளகா ஜாஸ்தி இருக்கணும். டக்குன்னு ஞாபகம் வராது. வாங்க சாப்பிட்லாம். குடமிளகா இங்கிலீஷில் என்னங்க, டக்குன்னு ஞாபகம் வராது. ரொம்ப ஈஸி தான், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன், அம்பத்தூர் கம்பெனியில். அங்கே வந்து பில் வவுச்சர் போட்டாங்க. ஏணி வந்து வாடகைக்கு வாங்கியிருந்தாங்க. கடையிலேருந்து ஏணி வந்து வாடகைக்கு வாங்கியிருந்தாங்க. ஃபேன்லாம் க்ளீன் பண்ண எக்ஸ்பர்ட் கம்பெனியில். அப்போது வந்து ஏணி வவுச்சரில் இங்கிலீஷில் போகிறதுக்கு என்ன, அது இப்போ இருக்கிற குட்டி பசங்க கேட்டால் தெரியும். எனக்கும் தெரில, மேனேஜருக்கும் தெரில, அங்கே வேலை செய்யவும் தெரியல. யோசிச்சு பார்க்குறாங்க. ஒட்டு ஸ்டெப்பு என்னமோ சொல்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக லேடர் அப்போ ஞாபகம் வரல. அதே மாதிரி குடமிளகாக்கு இங்கிலீஷில் வந்து நான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் டக்குன்னு ஞாபகம் வராது. குடமிளகா இங்கிலீஷ் என்னங்க, தப்பாக நினைக்காதீங்க, சத்தியமாக தெரில எனக்கு. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் வந்து மதியானம் நம்மளுக்கு லஞ்சு ஒரு கோஸ் மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ.